ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய் ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான திவாலி ஸ்வீட் செய்ய போகிறோம். இதையே நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா காஸ்ட்டு ரொம்பவே அதிகமாகுங்க. நம்ம வீட்டிலேயே செய்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவும் குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். எந்த கப்பால் நீங்கள் பால் சேர்க்குறீங்களோ அதே கப்பால் மற்ற பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. பால் பவுடரை வந்து நீங்கள் பாலில் கரைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி காய்ச்சவும் செய்யலாம். அப்படி இல்லைனா பாலை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பால் பவுடர் போட்டும் கலக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அது வந்து கெட்டிப்படாமல் இந்த மாதிரி நல்லா வந்து கரைச்சி விட்டு காய்ச்சிக்கோங்க. 1-2 கெட்டிப்பட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க. நாம் செய்யக்கூடிய இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாகவே அதை சரி பண்ண முடியும். ஸோ இப்போ எல்லா பால் பவுடரையும் கொட்டிட்டேன். இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் தாங்க ஆகும் இது வந்து நமக்கு சுண்டி வர்றதுக்கு. இருக்கிறதுலையே ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்ப ரிச்சான ஸ்வீட்னு சொல்லலாம். செய்கிறதுக்கான நேரமும் ரொம்ப குறைவு தாங்க. 3-5 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிட முடியும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட்டாக கெட்டி ஆகிட்டே வருது. ஹையில் வைக்காமல் மிதமான சூட்டில் வச்சு கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி இந்த ஓடங்களெல்லாம் போய் படிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து எடுத்து விட்டுட்டே இருங்க. அடியிலையும் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இதையே நம்ம பால் பவுடர் சேர்க்காம முழுக்க பால்லே செய்யணும். ஆனால் அது ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் டைம் எடுக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பால் எடுத்தோம், 1 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்தோம், 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்தாலே போதுங்க. ஆல்ரெடியே பால் பவுடரில் இனிப்பு தன்மை இருக்கும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. சர்க்கரை சேர்த்து கலரும் போது அது கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி விட்ட மாதிரி இலகி வரும். விடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ மறுபடியும் அது கொஞ்சம் இறுகி வரும். இப்போது 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா நல்ல வாசனமாக சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த ஏலக்காயோட வாசனைலாம் பார்த்திங்கன்னா அந்த பால் பவுடர் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா போய் கலந்து வரும். பார்த்திங்கன்னா பால்கோவா மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நல்லா நமக்கு கெட்டியான பதத்துக்கு வரணுங்க. பாருங்கள், இப்போ பார்த்திங்கன்னா எங்கேயுமே பேனில் ஒட்டாமல் நல்லா வந்து கெட்டியாகிடும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். இது சூடாக இருக்கும் போது நம்ம அடுத்த ப்ராசஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு பேடா செய்கிறதுக்கு வராது. ஸோ இதை நம்ம என்ன ட்ரிக்கு யூஸ் பண்ணி நல்லா நைஸ் ஆக்க போகிறோம்னா, ஒரு மிக்ஸி ஜார்க்குள்ளே இதை நம்ம சேர்த்துட்டு லைட்டாக 2 பல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு நம்ம எடுத்தோம்னு சொன்னால் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். நம்ம எடுக்கிற பால் பவுடரை பொறுத்து இதோட ஸ்மூத்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த பிராண்டு பால் பவுடர்னாலும் பரவாயில்லைங்க, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக வந்து பல்ஸ் கொடுத்து அரைச்சி எடுக்கும் போது அது நல்லா ஸ்மூத் ஆகிடும். ரொம்ப அரைச்சிடாதீங்க. லைட்டாக 2 பல்ஸ் மட்டும் கொடுத்து விட்டு நம்ம எடுத்தாலே சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, இதை வந்து உள்ளங்கையால் ஒரு முறை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திரிஞ்சு இல்லாமல் நல்ல ஸ்மூத்னஸாக கிடச்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம லைட்டாக வந்து கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை சின்ன உருண்டைகளாக வந்து போட்டு நம்ம பேடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக கடையில் கிடைக்கிறத விடையே செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டை நான் வந்து எடுத்திருக்கேன். சின்ன உருண்டைகளாகவோ பெரிய உருண்டைகளாகவோ உங்களுக்கு எந்த சைஸில் பேடா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா வந்து உருட்டிக்கோங்க. நல்லா வந்து சாஃப்டாக நல்லா முழுன்னு வரும் மேலெல்லாம். இது மேலே டிசைன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இதோட டிசைன் வந்து மேலே வந்து அச்சு மாதிரி பதிஞ்சதுன்னா நல்லா அழகாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி இதோட மேலே வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் வீட்டில் அச்சு இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது டிசைனில் வந்து உங்களுக்கு வீட்டில் கரண்டி இருக்குது அப்படின்னாலோ அதை நீங்கள் பயன்படுத்தி டிசைனை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி மில்க் பேடா செஞ்சு வச்சுக்கலாம். இந்த டிசைன் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா அழகாக வரும். ஒருவேளை உங்களுக்கு ஒட்டுற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த பொரிச்சு எடுக்கிற கரண்டியில் கொஞ்சமாக வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். இதை நீங்கள் கையில் தான் வச்சு அழுத்தம் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டு கூட உங்களுக்கு சரி வரல வாட்ட வரல இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அழகாக வரும். அதே மாதிரியே ஒன்றா செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அழகாக முதல்ல உருண்டைகள்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து வச்சு அழுத்தி எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா நடுவில் நீங்கள் நட்ஸ் வச்சு கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேக் மேலே போடுவோம் இல்லையா, அந்த சில்வர் கலரில் பால்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, இதை வந்து நான் வந்து ஒவ்வொரு பேடாலையும் நடுவில் வந்து நான் இதை வைக்க போகிறேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுங்க இது வச்சதுக்கப்புறம். ஸோ இதெல்லாமே உங்களுடைய க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாங்க. பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும்.
அந்த பால்ஸ் எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டூத் பிக் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து விட்டுறலாம். இதே குவான்டிட்டி நீங்கள் கடையில் வாங்க போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே விலை அதிகமாக இருக்குங்க. ஆனால் அதை விட டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப கம்மியான பொருட்களை வச்சு ரொம்ப கம்மியான விலையில் பார்த்தீங்கன்னா இதை இவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.